ஆன்மீக சேவையை, அதாவது இறைப்பணியை ஆரம்பிப்பதற்காக மவுண்ட் ஆபுவிலிருந்து 1970 ஆண்டு லட்சுமி பகன்ஜி, ரோசி பகன்ஜி, சாந்தா பகன்ஜி தமிழ்நாட்டுக்கு வந்தார்கள். அவர்கள் எந்த லட்சியத்தோடு தமிழ்நாட்டிற்கு வந்தார்களோ அந்த லட்சியத்தை பூர்த்தி செய்துவிட்டு போய்விட்டார்கள். ஏராளமான சேவா கேந்திரங்கள் ஆரம்பித்தார்கள். மக்கள் தங்குவதற்கான இடங்களை அமைத்தார்கள். சேவைக்கான சாதனங்களை தயார்படுத்தினார்கள். அநேக மகான் ஆத்மாக்களை உருவாக்கினார்கள். ஏராளமான ஆத்மாக்களுக்கு ஆன்மீக ஞானத்தை கொடுத்து அவருடைய வாழ்க்கையை தெய்வீகமான வாழ்க்கையாக மாற்றி அமைத்தார்கள். ஆயிரத்தி 1975 ஆண்டு மதுரை மாநகரிலே சேவா ஆரம்பமாயிற்று. சேவை முடிந்த பிறகு மதுரை சேவா கேந்திரத்திற்கு சாதா பெஹன்ஜியை பொறுப்பு சகோதரியாக வைத்தார்கள். அதற்கு முன்னாடி லட்சுமி பெஹன்ஜி, ரோசி பெஹன்ஜி, அன்னபர்ணா பெஹன்ஜி, கலாவதி பெஹன்ஜி எல்லாருமே வந்து சேவை செய்தார்கள். சகோதரர்கள் சென்னை சகோதரர்கள் அனைவருமே வந்து சேவை செய்தார்கள். ஒரு சின்ன சென்டருக்கு பொறுப்பாக இருந்தார்கள். 30 வருட காலம் சேவை மனப்பான்மையோடு சேவை செய்தார்கள். சாந்தா பெஹன்ஜியிடம் சரளமாக பழகக்கூடிய ஒரு குணமும், அனைவரிடமும் ஒரே கண்ணோட்டத்தில் பார்க்கக்கூடிய குணமும், அனைவரிடமும் அன்பாக பேசக்கூடிய பழகக்கூடிய குணமும் இயற்கையாகவே அவர்களிடம் அமைந்திருந்தது. ஆயிரத்தி 1975 நானும் அவர்களோடு சேர்ந்து சேவை செய்யக்கூடிய வாய்ப்பு எனக்கு பரமாத்மா மூலமாக கிடைத்தது. நானும் அவர்களோடு சேர்ந்து சேவை பண்ணினேன். 30 வருட காலங்களில் 40 சேவா கேந்திரங்கள் ஆரம்பித்திருக்கிறோம். மேலும் 150 கிளை நிலையங்களில் ஆன்மீக வகுப்புகள் நடந்து வருகின்றன. 120 சமர்ப்பண சகோதர சகோதரிகளை அர்ப்பணம் செய்ய வைத்தார்கள். அவர்களுடைய அன்பான குணத்தை பார்த்துதான் அனைத்து சகோதர சகோதரிகளும் இறைப்பணிக்காக தன்னை சமர்ப்பணம் செய்தார்கள். அதோடு மட்டுமல்ல, தான் விஸ்தார சேவையிலே ஈடுபடும் போது சமர்ப்பண சகோதர சகோதரிகளையும் விஸ்தார சேவைக்காக அர்ப்பணம் செய்து வைத்தார்கள். ஒரு சின்ன இடத்துல மேலே கோபுர வாசல்ல சின்ன சென்டர் ஆரம்பமாகிருக்குது. இன்றைக்கு அது மதுரை மண்டலமாக மாறிவிட்டது.
அப்படி என்றால் அவருடைய சேவையிலே எப்படி விடாமுயற்சியோட ஊக்கம் உற்சாகத்தோடு செய்திருப்பார்கள் என்று நாம் யோசிக்க வேண்டியதாக இருக்கிறது. நான் அவர்களோடு இருந்த 30 வருட காலங்களிலே ஒரு நாள் கூட எந்த பொருளும் இல்லை என்ற வார்த்தை அவங்க வாயில் வந்ததே கிடையாது. பொருள் கிடையாது, பைசா கிடையாது, ஸ்டூடெண்ட்ஸ் கிடையாது, அந்த வார்த்தை வாயில் வந்ததே கிடையாது. நானும் நினச்சி பார்ப்பேன், அந்த வார்த்தையே வந்தது கிடையாது. இருக்குதோ இல்லையோ, இல்லை என்ற வார்த்தை அவங்க வாயில் வந்ததே கிடையாது. எல்லாரோடும் ஒன்றாகவே சாப்பிடுவாங்க. நாங்கள் எல்லாருமே ஒரே காலில் உட்காந்து தான் சாப்பிடுவோம், ஒரே காலில் தான் படுத்திருப்போம். எல்லோரும் ஒரே இடத்துக்கு ஒரே மாதிரி சேவைக்கு போவோம். எங்கே போனாலும் சேர்ந்து தான் போகக்கூடிய ஒரு சுபாவ பழக்கம் அவர்களிடம் இருந்தது. எங்கேயுமே தனியாக போக மாட்டாங்க, எல்லாரோடும் சேர்ந்து போகணும். அந்த மாதிரி குணம் அவங்களுக்கு இயற்கையாகவே அமைந்திருந்தது. தமிழ்நாட்டில் நிறைய சேவைகள் நடந்து வருகின்றன. அவர்கள் விட்டு போன சேவையை நாமும் தீவிரமாக செய்து சேவையை நிறைவுபடுத்த வேண்டும். எவ்வளவு ஊக்கம் உற்சாகத்தோடு ரோசி பெஞ்சி, லட்சுமி பெஞ்சி, சாந்தா பெஞ்சி செய்தார்களோ அதே போல் நானும் செய்தால்தான் தமிழ்நாட்டில் பிரம்மாகுமாரிகள் பிரத்யட்சமாக முடியும், பாபாவை பிரத்யட்சப்படுத்த முடியும். தாதிஜி சொன்னாங்க, கிராமமெல்லாம் சேவா செய்ய வேண்டும், எங்கு பார்த்தாலும் பிரம்மாகுமாரி, ஓம் சாந்தி, சிவபாபா என்ற வார்த்தை ஒலித்து கொண்டே இருக்க வேண்டும் சொன்னாங்க. அந்த மாதிரி நாள் வந்துவிட்டது. எத்தனை ஆத்மாக்களுக்கு ஞானம் கொடுத்து, எத்தனை ஆத்மாக்களை துக்கம் துயரத்திலிருந்து விடுபட செய்து, தன்னை தெரிந்து இறைவனை தெரிந்து இறை அன்பினை பெற்று இறை சக்தியை பெற்று அவர்களுடைய வாழ்க்கையை ஒரு பிரகாசமான வாழ்க்கையாக அமைத்தார்கள். அவர்கள் சரீரம் விட்டு மறைந்து இன்றோடு 1 வருடம் பூர்த்தியாகிவிட்டது. அவர்களை நினைவு செய்யும் போது இந்த மாதிரி இனிமையான குணம் படைத்தவராக நம் முன்னாடி வாழ்ந்து காட்டினார்கள். எவ்வளவோ ஞானம் இருக்குது புத்தியில், ஆத்ம ஞானம் புத்தியில் நிறைஞ்சிருந்தாலும் கூட அடிக்கடி அவருடைய நினைவு வந்து கொண்டே இருக்கிறது. இறப்பு பிறப்பு, பிறக்கிற இயற்கை, பிறப்பு இறப்பு இயற்கை. என்றைக்கு நம்ம ஜென்மம் எடுத்தோமோ அன்றைக்கே இறப்பு கூட நிர்ணயிக்கப்பட்டது. தெரிகிறது மனிதனுக்கு இறப்பு இருக்குது, பிறப்பு இருக்குது. ஆத்மா அழிவற்ற ஆத்மா, சரீரம் அழியக்கூடியது என்ற ஞானம் இருக்குது. இருந்தாலும் கூட அவங்க மறக்க முடியலை. ஓம் சாந்தி. தெரியாது, கூப்பிட்டாங்க, போனேன். உங்கள் அனுபவத்தை சொல்லுங்கன்னா எனக்கு என்னென்னு தெரியலை. சொன்னாங்க இது மாதிரி உங்கள் கார் அனுபவம் அப்படின்னாங்க. அப்போ நான் என்னன்னு சொல்லி சொன்னேன். நான் அதாவது காரில் வந்துக்கிட்டு இருக்கிற போது ஒரு வீல் கலண்டு ஓடுற போது அந்த ஒரு குறிப்பிட்ட அளவு இடத்துக்கு மட்டும் செம்மண் போட்டிருக்காரு பாபா. அதில் வீல் சிக்கி நான் பிழைச்சேன். அதை சொன்ன உடனே தீதி ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. இந்த ஒரு அனுபவம் தான் என்னால் சொல்ல முடியும், மீதி அனுபவம் சொல்ல நேரம் இல்லை. ஓம் சாந்தி, வணக்கம். அன்று வியாபாரம் நாங்கள் தான். 7 நாள் பாடம் நான்
தீதியிடம் பெற்றேன். எனக்கு ஞானத்தாயான அன்பு தீதிஜி அவர்கள் 7 நாள் முடித்தவுடன் அதுவரைக்கும் ஃப்ரீயாக இருந்தவர்கள் அவர்களுக்கு அதுக்கு பின்பு ஃப்ரீயாக இருக்க முடியவில்லை. ஆம், பாத யாத்திரை, சித்திரை பொருட்காட்சி ஃபங்க்ஷன் என்று வரிசையாக அதற்கு பின்பு அவர்கள் ஓய்ந்து இருப்பதை நான் பார்க்கவில்லை. கடைசியாக தனிப்பட்ட முறையிலே 7 நாள் பாடம், அதாவது கோர்ஸு எக்ஸிபிஷன் வச்சு கோர்ஸ் எடுக்கிறது வேற, தனிப்பட்ட முறையிலே நேரடியாக அவர்கள் அமர்ந்திருந்து எங்களுக்கு 7 நாள் பாடம் எடுத்தது அது நான் தான் கடைசி என்று நினைக்கிறேன். தீதிஜியினுடைய இதுகளை நான் சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் ஒன்று மட்டும் நான் சொல்ல வேண்டும். அவர்கள் எல்லோருக்கும் தெரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். 1936 இந்த ஐக்கியம் ஆரம்பிக்கும் பொழுது வந்த ஆத்மா. அதற்கு பின்பு பாபாவிடம் நான் சேவை செய்ய வேண்டும் என்ற அப்ளிகேஷன் அடிப்படையிலே முன்பு சரீரம் விட்டுவிட்டு மீண்டும் வந்து பெங்களூரில் பிறந்தார்கள். அதற்கு பின்பு சரீர சேவையை முடித்துவிட்டு இப்பொழுது நம்மிடம் நம்ம எல்லாம் உருவாக்கிவிட்டு சென்றிருக்கிறார்கள். பாபாவுடைய போக் மெசேஜில் சொன்னது எல்லோருக்கும் ஞாபகம் இருக்கும் என்று நினைக்கிறேன். நம்முடைய எல்லாருடைய லட்சியமே கடைசி நேரத்திலே நஷ்டோ மோகா ஸ்மிருதி லப்தா, ஸ்மிருதி சொரூபமாக வேண்டும் என்பது. அதுதான் நமக்கு தேர்வும் கூட. ஒரு நிமிடம் அதுதான், ஒரு நிமிட நேரம் ஒரு நிமிடம் அடைய வேண்டியது நஷ்டமோகா ஸ்மிருதி லப்தா. அந்த இதை இவர்கள் அடைந்து, நான் பல போக மெசேஜ் கேட்டிருக்கிறேன். ஆனால் இந்த இறைவனுடைய கடைசி நாம் ஒவ்வொரு ஆத்மாவும் அடைய வேண்டிய நஷ்டமோகா ஸ்மிருதி லப்தா என்றதை அடைந்தவர்கள் நமது தீதிஜி என்றால் அது மிகவும் பெருமையாக இருக்கிறது. பல போக மெசேஜ் கேட்டிருந்தாலும் இதை அடைந்து விட்டார்கள் என்று பாபாவே சொல்லி இருக்கிறார். அதை விட அவர்களுக்கு வேற ஒன்றுமே தேவையில்லை. அதை அடைந்த நமது தீதிஜியை போல நாமும் கூட அந்த லட்சியத்தை அடைய வேண்டும். அதற்காகத்தான் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். அதை அடைந்தவர்கள் நம்முடைய தீதி அவர்கள். தீதிஜிக்கு நாம் நமது அன்பு காணிக்கையாக நாம் செய்ய வேண்டியது அவர்கள் விட்டு சென்றதை நாம் தொடர்ந்து செய்ய வேண்டும். அவர்கள் கொடுத்த அறிவுரை இப்படி நடக்க வேண்டும். பாபா காட்டிய வழியிலே நடப்போமாக. ஓம் சாந்தி. சிஸ்டர் கோதை வர்றாங்க. ஓம் சாந்தி. உள்ளத்தின் ஆழமான அன்போடு நம் இனிய பாபாவுக்கும் தீதிமாவுக்கும் நமஸ்தே. அன்பான சகோதர சகோதரிகளை, தினமும் காலை பாபா சொல்றாரு, தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைங்கன்னு. ஆனா இத்தனை 1000 குழந்தைகளை அவருக்காக தேடி கண்டெடுத்த தீதிக்கு அவர் உள்ளத்துல எவ்வளவு பெரிய இடம் வச்சிருப்பார். அந்த தீதிக்கு நாம அஞ்சலி செய்யணும்னா நாமளே மலராகி பாபாவுக்கு அர்ப்பணமாவது தான் தீதிக்கு நாம செய்யக்கூடிய அஞ்சலி. பிரம்மா பாபா பாப் சமான் ஆகணும்னு சொல்லும்போது அவரை நாம நேர்ல பார்த்தது கிடையாது. ஆனா தீதி பார்த்துருக்கோம் இல்லையா? அவங்கள மாதிரி சதா புன்முறுவல் பூத்த முகத்தோட, இதமான வார்த்தைகளோட, அன்பான அரவணைப்போட, சுகம் தரும் ஸ்வபாவத்தோட நாம இருக்கிறது தான் தீதிக்கு நாம செய்யக்கூடிய அஞ்சலி. சூக்ஷ்மமா இங்க வந்திருக்கிற தீதிமாக்கு சொல்லிக்குவோம் நம்ம எல்லாரும். தீதி, நிச்சயமாக எங்க வாழ்க்கையை நாங்க வாழ்ற முறையில உங்களுக்கு அஞ்சலி செலுத்திடுவோம். உங்களுக்கும் பாபாவுக்கும் நல்ல பெயர் வாங்கி தந்துடுவோம். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. தீதியினுடைய அன்பை நிறைய
அடைஞ்சது நான் சொன்னாக்க அது மிகையாது. ஏன்னு கேட்டால் 1985 செப்டம்பரில் நாங்கள் வந்தோம். வந்ததுலேருந்து அதாவது சாதாரணமான நிலைமையில் அந்த சென்டர் இருந்தது. கீழே வீதியில் ரொம்ப சாதாரணமான நிலைமையில் அதுக்கு வந்த ஒருபாடு சேவை சேவை சேவைன்னு சொல்லி சேவையின் மூலமாக எங்களுக்கு நிறைய பாக்கியத்தை அள்ளி கொடுத்தாங்க. அந்த சேவையின் மூலமாக அந்த பாக்கியம் நிறையவே எங்களுக்கு கிடைச்சிருக்கு. இப்போ கடைசியாக தீதிகிட்ட கேட்டேன், என்ன சிஸ்டர் இப்போ சேவையே வைக்க மாட்டேங்கிறீங்க, அங்கேயும் ஊரில் வச்சுறதுனால அங்கேயும் போய் இருக்கிற ஆளை வச்சே பயன்படுத்திக்கிறீங்க, எங்களுக்கு சேவையே இல்லையே அப்படின்னு சொன்னேன். அப்போ தீதி சொன்னாங்க, தீதி இது இல்லைன்னு உங்களுக்கு யார் சொன்னது யார் அப்படின்னாங்கல்ல. நான் தான் இப்போ கூப்பிடவே மாட்டேங்கிறேன்னு. இப்போ உங்களுக்கு வயசு என்ன ஆகுதுன்னு கேட்டாங்க. 73ன்னு. 73னாக்கா இப்போ அங்கெல்லாம் போகிறதுக்கு உங்களுக்கு வசதிப்படாது இல்லையா? அதனால மனசா சேவைன்னு பாபா கொடுத்துருக்காரு, அந்த மனசா சேவையை செய்யுங்க நீங்கள், அது போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பாபா சொல்கிற மாதிரி இப்போ மனசா சேவை தான் இல்லை, ஆனாலும் சேவைன்னு கிடைக்கும் போது அவசியமாக எல்லா இடத்துக்கும் எப்போ கூப்பிட்டாலும் அங்கே போகிறதுக்கு ரெடியாகவே இருக்கிறோம். கேட்டால் சேவையின் மூலமாக அதிகமான பாக்கியத்தை அடைஞ்சிருக்கோம். கேட்டால் இப்போ இவ்வளோ 22 வருஷமா 23 வருஷமா வர்றோம்னாக்க அதனுடைய பாக்கியம் இருந்தால் தானே வர முடியும் இல்லையா? அதனால தீதியின் மூலமாக நிறைய பாக்கியத்தை அடைஞ்சிருக்கேன். அவங்களுக்கு என்னுடைய பூர்ணமான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஓம் சாந்தி. நான் ரயில்வேயில் 32 வருஷம் இருந்தேன். நான் இந்த சாந்தாஜி இந்த சென்டர் ஓப்பன் பண்ணி 8 மேல சித்திரை வீதியில் இருந்தது. நான் ரிட்டையர் ஆனால் உடனே வந்தேன். சாந்தாஜி கிட்ட இத்தனை வருஷமாக கூடவே தான் இருந்தேன். எங்கேயாவது வெளியூருக்கு போனால் கூட நான் தான் போவேன், திரும்பி வருவேன். ஏதாவது வேலை சொன்னால் மெட்ராஸ் போயிட்டு வரணும், நான் தான் போயிட்டு வருவேன். அப்படி இருந்தேன். எனக்கு அதிகமாக பேச தெரியாது. சாந்தாஜினால தான் நான் இவ்வளோ தூரத்துக்கு இருந்தேன். எனக்கு ஏஜ் இப்போ கூடிக்கிட்டு இருக்குது. எனக்கு ஜாத பிரகாரம் வயசு முடிஞ்சு போச்சு. இப்போ 28 வருஷம் அதிகமாக ஓடிக்கிட்டு இருக்குது. அப்படி பகவானுடைய காரியத்தினால இதுக்கு எனக்கு செய்து சாந்தாஜி தான் இவ்வளோ தூரத்துக்கு என்னை கொண்டாந்து இருக்கிறாங்க. ஓம் சாந்தி. அம்மா, உன்னை நான் நேரில் பார்க்கவில்லை. இந்த மேடை உன்னை உயிரோடு உணர்வோடு உழவ விட்டது. பெற்ற வயிறு பாசத்தால் குலுங்க, உடன் பிறப்புகளின் ஹிருதயங்கள் நேசத்தால் விரிய, சேவை செய்த நெஞ்சங்கள் இதோ இங்கே கூடியிருக்கும் நெஞ்சங்கள் பூரிப்பால் கசிய, நேரில் பார்க்காத என் உணர்வுகளோடு உயிராக நீ பீரிட்டு வழிய, பாபா இறை தந்த மகானே, உன் தோட்டத்து பூவை சேவையால் மலர வைத்து உன்னிடம் சேர்த்து கொண்டாய். உன் நாடகம் புரியவில்லை, ஆனாலும் தலை வணங்கி இந்த அருமை அன்னைக்கு நான் பூவஞ்சலி செலுத்துகிறேன். நன்றி, வணக்கம். ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. நமது தீதி அவர்கள் பூத உடலை துறந்தாலும் அவருடைய ஆத்மா என்றும் நம்மை வாழ வைத்து கொண்டிருக்கிறது. பரமக்குடியிலே எங்களது லக்ஷ்மி பவனத்தில் இந்த சென்டர் கடந்த 10 ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கிறது. பலமுறை தீதி அவர்களுக்கு வருகை தந்து உங்கள் ஊரில் உள்ள அனைத்து ஆன்மீக நண்பர்களுக்கும் இந்த சிறப்பான பயிற்சியை கொடுப்பதற்கு உதவி செய்த உங்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று அவங்க பாராட்டப்படக்கூடிய ஒரு பாக்கியத்தை நான் அடைந்தேன். தேவாரத்தில் ஒரு அழகான பாடல் இருக்கு. பத்தராய் பணிவார்கள் எல்லாருக்கும் அடியேன், பரமனை பாடுவார் அடியார்க்கும் அடியேன், சித்தத்தை சிவன்பாலே வைத்தார்க்கும் அடியேன், திருவாரூர் பிறந்தார்கள் எல்லாருக்கும் அடியேன், முப்போதும் திருமேனி தீண்டுவார்க்கடியேன், முழுநீரு பூசிய முனிவர்க்கும் அடியேன், அப்பாலும் அடிசார்ந்த அடியார்க்கடியேன், ஆரூர் ஆறுன்னு அம்மாளுக்கடை. இந்த மாதிரி அவங்களுடைய பாதங்களெல்லாம் நம்ம வணங்கி அவளுடைய அருட்கடாட்சத்தை நாம் பெற வேண்டும் என சுந்தரமூர்த்தி நாயன்மார் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அதுபோல
இங்கு வருகை தந்துள்ள அனைவருக்கும் ஒரு அருமையான ஒரு வாழ்த்து. கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர் கவடுவாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழிவினி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியும் கோணாத கோல் ஒரு துன்பம் இல்லாத காலம் பெற்று பல்லாண்டு 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 வாழ வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். ஓம் சாந்தி. தீதிஜியை பற்றி நிறைய பேர் பேசினாங்க. இங்கே வந்தவங்க மட்டும் இல்லை, வந்து பேசினவங்க மட்டும் கிடையாது. சரண்டர் பிரதர் சிஸ்டர்ஸ் மட்டும் இல்லை, அவங்களோட நெருங்கி பழகினவங்க மட்டும் இல்லை, அவங்கள பார்த்தவங்க, அவங்கள பற்றி கேள்விப்பட்டவங்க, அவங்களுடைய புகைப்படத்தை பார்த்தவங்கெல்லாம் கூட எல்லாருக்குமே தீதியை பிடிச்சிருக்கு. அதனுடைய எதிரொலியாகத்தான் நாம் இப்போ இவ்வளவு பேர் இங்கே கூடியிருக்கிறோம். இன்னைக்கு வர முடியாதவங்க கூட அவங்க மனதின் மூலமாக தீதியை நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இப்படி இவ்வளவு பேருக்கும் தீதி ரொம்ப பிடிச்சவங்களாக ஆகிறதுக்கு என்ன காரணமா இருக்கும்? எல்லாரும் யோசிச்சு பார்த்திருப்பீங்க. நானும் கூட யோசிச்சு பார்த்தேன், எப்படி இவங்க அவ்வளவு பேருக்கும் பிடித்தமானவர்களாக எல்லோரும் விரும்பத்தக்கவங்களாக இந்த தீதி விளங்கினாங்க அப்படிங்கிறத யோசிச்சு பார்த்தா, ஒரு சமயம் ஒரு காட்டுல ஒரு முயலுக்கும் ஆமைக்கும் ஓட்டப்பந்தயம் நடந்ததாக கேள்விப்பட்டிருக்கிறோம். ஒரு கதை சொல்லியிருக்கிறாங்க. அந்த ஓட்டப்பந்தயத்தில் ஆமை ஜெயிச்சிட்டதாகவும் முயல் தூங்கி தோத்து போயிட்டதாகவும் ஒரு கதை படிச்சிருக்கிறோம். ஆனா ஒரு காட்டுல ஒரு ஆமை ஜெயிக்கலாம். ஆனா இந்த கதைக்கும் நம்ம எல்லாருக்கும் விரும்பத்தக்கவங்களா மாறுறதுக்கு என்ன சம்பந்தம்னு யோசிச்சு பார்த்தா, இந்த கதையவே வேற ஒரு மாதிரியாக பார்க்க தோணுது. தீதியினுடைய வாழ்க்கையை யோசிச்சு பார்க்கும்போது நம்ம எல்லாருக்குள்ளேயும் ரெண்டு விதமான குணங்கள் இருக்கு. ஆமை குணங்கள், முயல் குணங்கள். எல்லாருக்கும் பிடிச்ச முயல் குணங்கள் அன்பு, அறிவு, அமைதி, ஆற்றல், ஆனந்தம், தூய்மை, கருணை அப்படிங்கக்கூடிய தெய்வீக குணங்கள் 7 குணங்களுமே உலகத்தில் எல்லாருக்கும் பிடிச்ச குணம். இந்த குணம் உங்களிலிருந்து வெளிப்படும் போது எல்லாருக்கும் உங்களை பிடிக்குது. இந்த மாதிரி 7 குணங்களே முயல் குணங்கள் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் நமக்குள்ள 5 விகார குணங்கள், ஆசை, காமம், கோபம், பற்று, அகங்காரம் அப்படிங்கிற ஆமை குணங்களும் கூட இருக்குது. இந்த ரெண்டுக்கும் போட்டி வைக்கும் போது பொதுவா ஆமை ஜெயிக்குது. இதுதான் நாம முதல்ல கேட்ட கதை. ஆமை ஜெயிக்கலாம் எங்க? முள் நிறைந்த காட்டுல. ஆனா நாம எல்லாரும் மலர் நிறைந்த தோட்டத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறவங்க இந்த கதையை வேற மாதிரி பார்க்க வேண்டியிருக்கு. நமக்குள்ள இருக்கக்கூடிய முயல் குணங்கள், ஆமை குணங்கள். தீதி அவர்கள் அவர்களுடைய அந்த முயல் குணங்களை வெளிக்கொண்டு வருவதற்கு சதா காலமும் இந்த முயல் குணங்கள் வெளிப்பட்டு கொண்டிருப்பதற்கான முயற்சியில் இருந்தாங்க. நம்ம பழகின எல்லாருக்கும், பார்த்த எல்லாருக்கும், கேள்விப்பட்ட எல்லாருக்கும் அவங்களை பிடிக்க ஆரம்பிச்சது. அப்ப நாமளும் கூட இந்த முயற்சியில நாம முன்னேறணும். இது முதல்ல நாம கேட்ட ஆமையும் முயலும் கதை கிடையாது, இது முயலாமை கதை அப்படின்னு நாம இதை புரிஞ்சுக்கணும். நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த தெய்வீக குணங்களை வெளிக்கொண்டு வருவதற்கான முயற்சியில் இறங்கணும். அப்ப நாம இந்த தினத்துல நாம் எல்லோரும் முயற்சியாளர்கள். இந்த நல்ல குணங்களை வெளிக்கொண்டு வந்து எல்லோருக்கும் பிடித்தமானவர்களாக, விரும்பத்தக்கவர்களாக மாறுவதோடு முயலுவோம், முன்னேறுவோம், முதன்மை பெறுவோம் என்ற உறுதி எடுத்துக்கொள்வோம் என்று கூறி விடைபெறுகிறேன். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. எனக்கு கொடுக்கப்பட்டிருப்பதோ 1 நிமிஷம். அதுக்குள்ள நம்ம தீதி அவர்களை பற்றி சொல்லணும்னா எனக்கு எவ்வளோ சொல்லணும்னு தெரியல. ஆனால் கொடுத்துருக்கிறது 1 நிமிஷம்தான். எனக்கு 1990ஆம் ஆண்டு 29 மார்ச் 29 நைட்டு 7:30க்கு பாபா ஞானம் கொடுத்தாரு. அதுக்கு பிறகு நான் வந்து பார்க்கும்போது தீதி என்ன பேர் கேட்கும்போது கல்யாணின்னு பேர் சொன்னேன். ஆனால் தீதி என்ன வந்து நீங்கள் சாதாரண கல்யாணி இல்லை, விஸ்வ கல்யாணி, அதனால அப்படின்னு சொன்னாங்க. விஸ்வ கல்யாணியாக இருக்கணும், எப்போதும் இருக்கணும், உங்களுக்கு நல்ல பாவனை இருக்கு அப்படின்னே என்னை மோட்டிவேட் பண்ணியே அவங்க வந்து என்னை இது பண்ணாங்க.
அவங்களோட மறைவு எனக்கு சரி இதாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் அவங்க வந்து ஆத்மார்த்தமாக எனக்கு இன்னும் மேலே ஊக்குவித்து இன்னும் நிறையா நான் சேவை செய்யறதுக்கு எனக்கு வழிகாட்டணுன்ட்டு வேண்டிக்கிறேன். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. தீதியோட விசேஷத்தா பகுதி ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கிறது. 1985 வந்து பாபா யஜ்யத்துக்கு வந்தது. ஒரு 20 வருஷம் அவங்க கூட இருந்து ஒரு சேவை செய்து ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைச்சது. தீதியோட விசேஷத்தா முக்கியமாக நான் நோட் பண்ணது என்னன்னா, சிக்கனத்தை ரொம்ப விரும்புவாங்க. வந்து யஜ்ய பைசா வந்து வேஸ்ட் ஆகக்கூடாது. ஆனால் பாபா குழந்தைங்க ஒவ்வொருத்தருமே கஷ்டப்பட்டு வேறு சிந்து கொடுக்குற பணம் ஒரு பைசா அது வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லி விரும்புவாங்க. வந்து நல்லா சஃபல் பண்ண நினைப்பாங்க. ஒரு சின்ன நிகழ்ச்சி ஞாபகம் வருது. தாதி வந்து மதுரைக்கு வந்திருந்தாங்க. அந்த விஸ்வ சாந்தி பவன் அடிக்கல் நாட்டு விழா சென்னாரெட்டிலாம் வந்திருந்தாங்க. அப்போ கொஞ்சம் நிறைய எக்ஸ்ட்ரா பண்ணிட்டாங்க, மிஞ்சி போச்சு. அது மறுநாளைக்கு யூஸ் பண்ணலாம், யூஸ் பண்ணாமல் இருக்கல, அந்த ஸ்டேஜ் இருந்துச்சு. ஆனால் எல்லாரும் கொஞ்சம் யோசிச்சுட்டே இருந்தாங்க. அப்போ அவங்க எப்போவுமே நேச்சர்னா லவ் அண்ட் லா வந்து பேலன்ஸாக இருப்பாங்க. கண்டிக்கிறப்ப கண்டிச்சிருவாங்க. வந்து அப்போ தீதி என்ன சொன்னாங்கன்னா, நம்ம நிமித்தமாக இருக்கோம், யஜ்ய பைசா வேஸ்ட் பண்ணக்கூடாது, நம்ம என்ன நம்மளே ஃபஸ்ட்டு உதாரணமாக இருந்து அதை சஃபல் பண்ண சொல்லி அவங்க வந்து அதை அந்த பொருளை வந்து சாப்பாடை வந்து எல்லாரும் வந்து சாப்பிட வச்சாங்க. அவங்களும் சாப்பிட்டாங்க. வந்து அதில் வந்து சிக்கனம்ங்கிறப்போ அவங்களோட நம்ம கற்றுக்க நல்ல விஷயம். ஓம் சாந்தி. அடுத்து கோம்பை ஐயப்பன் பிரதர் பேசுவார். கூடல் நகர் பாலசுமி கொஞ்சம் மேடையில் வந்து உட்காந்துடலாம். ஓம் சாந்தி. தீதி கூட தீதி எனக்கு ஞானம் கொடுத்தது அவங்க தான் கொடுத்தாங்க. 15 வருஷம் ஆச்சு 1990. ஆனால் அவங்களோட நெருங்கி பழகிற வாய்ப்பு போன வருஷம் இதே 6ஆம் தேதி அவங்க கூட நான் அவங்க இருந்தேன். 5ஆம் தேதி வரைக்கும் அவங்க கூட தான் இருந்தேன். என் பொண்ணு காயத்ரி கூட அவங்க கூட தான் போய் கடைசி வரைக்கும் அகமதாபாத் பஜாரில் பர்ச்சேஸ் எல்லாம் பண்ணது. ஆனால் அந்த நிமிஷத்துலேருந்து என்னுடைய மூத்த சகோதரி ஒருத்தர் இழந்து போயிட்டாங்க, லௌகிக் சகோதரி ஒருத்தர் இழந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைக்கிறேன். தவிர இப்போ பாபா குழந்தை பாபா அலௌகிக்கம் ஆயிட்டாங்க, இந்த மாதாஜி சிஸ்டர் தீதி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் மனசில் வரல. இன்னும் எனக்கு மனசில் வர்றது போகிறான்னு லௌகிக சிஸ்டர் ஒருத்தர் நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னும் மனசில் அது ஒரு பெரிய சுமையாக இருக்குது. அதை அந்த இழப்புக்கு ஞானத்தை வந்து தான் ஞானத்தில் கொஞ்சம் தீவிரமாக வந்து பார்த்தா தான் எனக்கு இன்னும் அதை இழப்பு தீர்க்க முடியும்னு நினைக்கிறேன். ஓம் சாந்தி. சார் அடுத்து கூடலூர் பாலசுமி பேசுவார். ராமேஸ்வர் ராமநாதன் பிரதர், கொடைக்கானல் திருப்பதி பிரதர், சிதம்பரம் திருவேங்கடம் பிரதர், ராமேஸ்வர் சிவனேஸ்வரன் பிரதர், அவங்கெல்லாம் கொஞ்சம் மேடைக்கு வந்துடலாம். ஓம் சாந்தி. தீதி அம்மாவின் ஆசையின்படி கூடநகரில் 2003ஆம் ஆண்டு ஒரு கீதா படச்சலை ஓப்பன் செய்யப்பட்டது. அன்றிலிருந்து இது நாள் வரை நான் பாபா குழந்தையாக இருந்து வருகின்றேன். தீதி அம்மா பார்க்கும்போதெல்லாம் என்னை சொல்லுவார்கள், நீங்கள் பக்கா குழந்தை ஆகணும், பாபா கையை விட்டு ஒருபோதும் போயிடக்கூடாதுன்னு. அதே மாதிரி மவுண்ட் அப்புக்கு போகும்போது எனக்கு ஒரு சான்ஸ் கிடைத்தது. செல்லும்போது தீதி அம்மாவை சென்னையில் வைத்து பார்க்க நேரிட்டது. அப்பவும் அதே வார்த்தையை சொன்னார்கள், நீங்கள் பக்கா குழந்தையாக இருக்கணும், பாபா கையை விட்டு போகக்கூடாதுன்னு. அதே மாதிரி பாபா மீட்டும் நடந்தது. அன்று எனக்கு பாபா ஒரு வரதானம் கொடுத்தார், நீ பிராமணராக உயிரோடு இரு, ஸ்பரிஸ்தாக ஆகும்படி பிராமணராக உயிரோடு இரு என்ற வரதானம். அது இந்நாள் முறை என்னால் மறக்க முடியாது. மேலும் தீதி அம்மா மதுரை ஜோன்லேருந்து ப்ரொமோஷன் ஆகி தென் தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி பொறுப்பேற்ற பொழுது அவர்களை அந்த கீதா பாடசாலைக்கு அழைத்த உடனே வருகிறேன் என்று கூறி அன்று வந்தார்கள். அன்று கூறும்போது சொன்னார்கள், இந்த கீதா பாடசாலை நிலையான சென்று ஆக வேண்டும் என்று கூறினார்கள். ஆனால் சாகாரத்தில் தீதியம்மா இல்லாட்டியும் சூட்சமாக அவருடைய ஆசை 2 மாதத்துக்கு முன் நிறைவேற்றப்பட்டது. அதனால் எனக்கு முழுமையாக பாவனை பண்ணது தீதியம்மாவும் சிவபாவும் தான் சொல்லி எனக்கு வாய்ப்பு கொடுத்த நல்லுள்ளங்களுக்கு நன்றி கூறி வணக்கம். ஓம் சாந்தி. சார் அடுத்து ராமேஸ்வர் ராமநாதன் தன்னுடைய 1 நிமிடத்தில் தன்னுடைய அனுபவத்தை சொல்லுவார். சிதம்பரம் திருவேங்கடம் கொஞ்சம் மேடைக்கு வந்துருங்க. மயிலாடுதுறை பாலகிருஷ்ணன் பிரதர், வாசன் பிரதர் கொஞ்சம் மேடைக்கு வாங்க. ஓம் சாந்தி. தீதி அவர்கள் நம்மிடம் இருந்த பொழுது ஞானம், யோகம், சேவை, தாரணை என்றால் என்ன என்பதை பற்றி முழுமையாக கற்றுக் கொடுத்தார்கள். அதனை நாம் நம்முடைய வாழ்க்கையில் முழுமையாக வெற்றியுடன் செயல்படுத்தி தீதியின் ஆசையை பூர்த்தி செய்து பாபாவுடைய
வாரிசு குழந்தையாக ஆவோம் என்ற உறுதியை இன்று ஏற்றுக்கொண்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். ஓம் சாந்தி. ராமேஸ்வரம் சிவனேஸ்வரன் பிரதர், ஒரு வகையில் சொல்லப்போனால் தேவிஜிக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமானவ சொல்லலாம். ஏன்னா எந்த ஊரில் இருந்தாலும் தேவிஜிக்கிட்ட ரொம்ப நல்ல தொடர்பு வச்சுட்டு இருந்தார். இப்போது தேவிஜியுடைய விருப்பத்தின் பேரில் ராமேஸ்வரத்தில் சேவையை விருத்தி பண்ணுறதுக்காக ராமேஸ்வர சேவைக்காக அங்கே வந்து சேவை பண்ணிட்டு இருக்கிறார் சிவனேஸ்வரன் பிரதர். ஓம் சாந்தி. தீதிஜியுடைய விசேஷங்கள் நிறையா சொல்லலாம். சுருக்கமாக சொன்னால் பாப் சமான் ஸ்திதியிலிருந்து எல்லோருக்கும் பாபாவுடைய பாலனை அன்பின் மூலமாக எப்படி கொடுக்கணுங்கிறதில் எல்லாருடைய அனுபவமும் அதில் எனக்கும் அனுபவம் கிடைச்சது. மேலும் சின்ன ஒரு பாபா தீதிஜி வந்து இன்னொரு விசேஷத்தை என்னென்னா குணமூரத்தாக இருந்தாங்க. அதை பாபா அடிக்கடி சொல்லுவாங்களே, அடுத்தவங்களை குணங்களையே பார்க்கணும். எப்படிப்பட்ட ஆத்மாக்களாக இருந்தாலும் அவங்கள்ட்ட ஒரு சின்ன நல்ல குணம் இருந்தால் கூட அதை பார்த்து அவங்க அந்த ஆத்மாவுடைய ஸ்திதியை வந்து அவங்க தீவிரப்படுத்துவாங்க. புருஷார்த்தத்துலேயும் ஏதாவது ஒரு சின்ன தடங்கள் ஸ்ரீமத்தில் பிரச்சனை இது இருந்தாலும் சின்ன விஷயமா இருந்தாலும் அதில் அட்டென்ஷன் கொடுத்து ராய் கொடுக்கறதில்ல அவங்களும் பாப் சமானமாக இருந்தாங்க. மேலும் அங்கே பாம்பே வரும் பொழுது அவங்களுக்கு பர்ச்சேசிங் மார்க்கெட்டிங்கில் இன்ட்ரெஸ்ட்டு தான். பட் ஆனால் அவங்க எப்பொழுதுமே சென்டருக்கு எல்லா சென்டருக்குமே இப்போ போக் துணியிலேருந்து கார்பெட்லேருந்து எல்லாருமே யூனிஃபார்மாக கொடுக்கணும். அப்போ தான் யாருக்கும் ஒரு வருத்தம் வரக்கூடாதுங்கிறதுல வந்து சின்ன விஷயமா இருந்தாலும் அது தீதிஜி சின்ன விஷயமா இருந்தாலும் அது ஏன்னா வித்தியாசமாக இருந்தால் அவங்கவுங்க சென்டரில் வந்து அவங்கவுங்க இச்சா பிரகாரம் அவங்களுடைய சுய புத்தியை பயன்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க. அதில் கூட பாருங்கள் எவ்வளோ கவனம் கொடுத்து எல்லார்ட்டையும் யூனிஃபார்மிட்டி மெயின்டைன் பண்ணணும், எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணுங்கிறதுக்காக அவங்களே சுயம் டைம் எடுத்துக்கிட்டு போய் மார்க்கெட்டிங் பண்ணி அது கூட இருந்தக்கூடிய ஒரு சான்ஸ் அவங்க கூட கிடைச்சிது. இந்த மாதிரி நிறையா சொல்லலாம். மொத்தத்தில் வந்து அவங்க பாப்சமான ஸ்திதியை இருந்து நமக்கு அவங்க விதைச்ச விதையினுடைய விஸ்தாரத்தினுடைய மரத்தினுடைய பலம் தான் நம்ம இப்பெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். ஓம் சாந்தி. காரைக்குடி மோகன் பிரதர், கும்பகோணம் கோபாலகிருஷ்ணன் பிரதர், கணபதி பிரதர், அவங்கெல்லாம் மேடையில் வந்து கொஞ்சம் உட்கார்ந்து நல்லா இருக்கும். ஓம் சாந்தி. அதாவது எப்படி பிரம்மபாவை பார்த்தா எல்லாருக்கும் ஒரு அனுபவம் இருக்கும். அதாவது அவர் தனிப்பட்ட முறையில் நம்மக்கிட்ட தான் அன்பு வச்சுருக்காரு, நம்ம மேலே கவனம் வச்சுருக்காரு அப்படின்ற ஒரு அனுபவம் இருக்கும். அதே மாதிரி தான் இப்போ தீதி வந்து சரண்டருக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே வந்து அவங்க அப்படி தான் அனுபவம் வராங்க. ஏன்னா எப்போ தீதியை பார்த்தாலும் அவங்க நம்ம மேலே தனியாக அனுபவம் வச்சுருக்காங்க, நமக்காக வந்து ஒரு கவனம் வச்சுருக்காங்கன்னு தான் தோணுது வழி. அப்படித்தான் நாங்கள் அனுபவம் பண்ணோம். நாங்கள் வந்து டெடிக்கேட் இல்லை அப்படிலாம் அனுபவம் பண்ணல. எப்போவுமே தீதி பார்க்கும்போது அந்த கண்ணோட்டம் இருக்காது. எல்லாரையும் ஒரே மாதிரி தான் பார்த்தாங்க, ஒரே மாதிரி தான் பாலனம் பண்ணாங்க. அதனால் எங்களுக்குள்ளே எந்த ஒரு அந்த மாதிரி ஒரு பாவனையும் இருக்காது. நாங்கள் ஒரு குடும்பமாக தான் இருந்தோம். சிதம்பரத்தில் தீதி வந்து ஆரம்பத்திலேருந்து கொடுத்த பாலனைக்கு வந்து ரிட்டர்ன் கண்டிப்பாக கொடுக்க முடியாது. அந்த அளவுக்கு அவங்க பாலனை கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய பிளஸ்ஸிங்கால சிதம்பரத்தில் பெரிய அளவுலாம் சேவை நடந்தது. அதனால் தீதி வந்து இருக்கத்தான் செய்கிறாங்களே வழி எங்கேயும் போயிடல. பிரம்மபாவா மாதிரி அவங்க அவைத்த பாட்டு பண்ணுறாங்க. அவங்க மறுபடியும் நம்ம கூடவே தான் இருக்கிறாங்க. இன்னும் நம்ம சேவைக்கும் நம்மளுடைய முன்னேற்றத்துக்கும் உதவியாக தான் இருக்கிறாங்க. ஓம் சாந்தி. சார், அடுத்து காரைக்குடி மோகன் பிரதர் சொல்லுவார். கோவில்பட்டி கம் சென்னை ராம்ராஜ் பிரதர் கொஞ்சம் மேடைக்கு வரலாம். ஓம் சாந்தி. நான் முத சாந்தாஸ்டரை பார்த்த நாள் என்ன அப்படின்னா 22/11/1992 பார்த்தேன் ஃபஸ்ட் டைம். அப்புறம் இறுதியாக பார்த்தது அப்படின்னா போன ஆண்டு இதே நாள் மதுபனில் பார்த்தேன். இந்த 14 ஆண்டுகள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அன்பை என்னால் மறக்கவே முடியாது. ஏன்னா எனக்கு லௌகிக்கில் வந்து என்னோட கூட பிறந்த சகோதரிகள் யாருமே கிடையாது. அவங்கள வந்து ஒரு என்னுடைய லௌகிக்க சிஸ்டராகவே நினச்சேன். அவங்க லௌகிக்க அன்பு மட்டும் இல்லை, எனக்கு அலௌகிக்க அன்பு கொடுத்ததுனால தான் இன்றைக்கும் உங்களுக்கு முன்னால் நான் பாபா குழந்தை நின்றுட்டுருக்கேன். அடிக்கடி அவங்க என்கிட்ட சொல்லுவாங்க, நீங்கள் எதுனாலும் செய்யுங்க பிரதர் பாபா சேவை,
நான் எல்லாத்துக்கும் ஓகே சொல்லுவேன் அப்படின்வாங்க. நான் எப்போ எந்த டயத்தில் நான் அவங்களை கூப்பிட்டு ஃபோனில் வந்தாலும் சரி, நேராக பார்த்தாலும் சரி, எதுக்கும் அவங்க ஓகே பண்ணுவாங்க. அவ்வளவு அன்பு அவங்க எனக்கு கொடுத்துருக்காங்க. ஓம் சாந்தி. ஸோ அடுத்து ராம்ராஜ் பிரதர் பேசுவார். திருப்பரங்குன்ற கருப்பையா பிரதர் கொஞ்சம் ஸ்டேஜுக்கு வந்துடுங்க. ஓம் சாந்தி. தாயே, தங்களின் தாயன்பில் வளர்ந்த நாங்கள் தாங்கள் விட்டு சென்ற பணியாம், தங்களுக்கு பாபாவும் தாதிகளும் இட்ட பணியாம், தாங்கள் எங்களுக்கு இட்ட பணியாம், கலியுக ராவணன் என்ற மலையை உடைக்கும் பணியாம், கலியுக ராவணன் என்ற மலையை உடைக்கும் பணியாம். அதற்கு நாங்கள் இரும்பு கோடாரிகளாகி, இல்லை வைர கோடாரிகளாகி பணி தொடர்வோம். தங்கள் பாலனையும் தாயன்பும் பக்க பலமாய் கொண்டு, தங்கள் பாலனையையும் தாயன்பையும் பக்க பலமாய் கொண்டு லட்சிய பயணத்தை தொடர்கிறோம். ஓம் சாந்தி. ஸோ திண்டுக்கல் கம் சென்னை சுரேஷ் பிரதர் கொஞ்சம் மேடைக்கு வந்துடுங்க. ஓம் சாந்தி. ஒரு வீட்டில் குழந்தைங்க மேலே எல்லா தாய்க்கு எல்லா குழந்தை மேலேயும் பிரியம் இருக்கும். ஆனால் அந்த குழந்தைகளில் ஒரு குழந்தைகிட்ட கொஞ்சம் விசேஷமான அன்பு இருக்கும். காரணம் என்னென்னா, அந்த குழந்தைக்கு ஏதாவது உடல்நலம் சரியில்லாமல் இருக்கும். அதுபோல் தீதிஜி என்கிட்ட கொஞ்சம் ஸ்பெஷலாகவே பால்னா பண்ணாங்க. காரணம், நான் ஒரு ஹார்ட் பேஷண்ட்டு. அதோட நான் பாபா மேலே வச்சுருக்கக்கூடிய அன்பும் அந்த ஞானத்தின் மேலே வச்சுருக்கக்கூடிய பிடிப்பையும் பார்த்துட்டு திருப்பரங்குன்றத்தில் ஒரு 1 இயருக்குள்ளேயே கீதா பாடசாலை 1 இயருக்குள்ளேயே சென்டரும் ஓப்பன் பண்ணி கொடுத்தாங்க. அது எனக்காகவே ஓப்பன் பண்ணி கொடுத்தது போல தான் இருந்துச்சு. ரெண்டாவது, அங்கே மதுபனுக்கு ஒரு தடவை டெல்லி வழியாக போயிட்டு இருக்கப்போ அங்கே மவுண்ட் அபுக்கு மேலே மலைக்கு போக முடியாமல் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. நீங்கள் போக வேண்டாம், கீழே இருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப ஏமாத்தமாக இருந்தது. இந்த மாதிரி சொல்லிட்டாங்களே தீதிஜி, நம்ம போக முடியாத என்னவோ அப்படின்ட்டு. அப்போது திடீர்னு கூப்பிட்டு விட்டாங்க, வாங்க நம்ம போகலாம் அப்படின்ட்டு. எனக்காக ஒரு கார் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி தனியாக ஸ்பெஷலாக காரில் நான், அவங்க, ஒரு சிஸ்டர் 3 பேர் மட்டும் என்னை மேலே மலைக்கு கூப்பிட்டு போய் எங்கெல்லாம் போகாத இடங்கள்லாம் அந்த ரூம்ஸு, யோகா பண்ணக்கூடிய ரூம்ஸ், அத்தனை ரூம்ஸ்லையும் கொண்டு போய் ஒவ்வொரு இடமா கொண்டு போய் யோகா பண்ண வச்சுட்டு, இப்போ திருப்தியாக இருக்கா உங்களுக்கு ரொம்ப இப்போ பிடிச்சிருக்குதா, உங்களுக்கு ஆத்ம திருப்தியாக இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. கண்டிப்பாக நான் அதை என்னால் மறக்கவே முடியாது. ஒரு நல்ல சகோதரியா, நல்ல ஒரு தாயா, குழந்தை போலையும் பழகியிருக்கிறாங்க. எனக்கு அடிக்கடி அவங்களுடைய நினைவு, பாபாவுடைய நினைவு, பாபாவை நினைக்கிறது